முதல்வர் விஜயுடைய மனைவி சங்கீதா இப்ப சென்னை வந்திருக்காங்க. அதுவும் முதல்வர் விஜயுடைய நீலாங்கரை வீட்டுல தான் தங்கி இருக்கிறதாகவும், அதோட முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா 2 பேருமே சிக்மா படத்துடைய விழாக்கு ஒன்னா சேர்ந்து வர போறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இவங்க 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும், இதனால குடும்பநல நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க சங்கீதா. ரீசெண்டா சங்கீதா விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றாங்க. அந்த சமயத்துல கூட சங்கீதா வெளிநாட்டுல தான் இருந்தாங்க. அந்த சமயத்துல நீதிமன்றத்துல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீடியோ கான்பரன்ஸ் மூலமா 2 பேருமே நேர்ல ஆஜராக வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சங்கீதா காலையிலேயே ஆஜராகி நீதிபதி கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ முதல்வர் விஜய் தரப்புல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, சட்டப்பேரவை இருக்கிறதுனால வீடியோ கான்பரன்ஸ்ல வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்துதான் முதல்வர் விஜய் தரப்புல விவாகரத்து வழக்க ஒத்தி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா சங்கீதா தரப்போ இந்த வழக்க இன்னைக்கு பேசி முடிச்சாகணும்னு தீர்மானமா இருந்தாங்க. இதை தொடர்ந்துதான் நீதிபதி சுஜாதா அவர்கள் சங்கீதா கிட்ட அரை மணி நேரமா வீடியோ கால்ல பேசினதாகவும் சொல்லப்படுது. இது தொடர்ந்துதான் சங்கீதா விவாகரத்தை வாபஸ் பெற்றதற்கான முக்கியமான காரணமும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா கிட்ட பல விஷயங்களை குறித்து மனம் விட்டு பேசி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் ஜேசன் சஞ்சய்க்கும் திவ்யா சாஷா 2 பேருக்குமே அப்பா அம்மா பிரியறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனாலதான் ஜேசன் சஞ்சய் இன்டர்வியூ கொடுக்கும் போது கூட தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காம 2 பேரையும் குறித்து ரொம்பவே பெருமையா பேசியிருப்பாரு. இப்ப சங்கீதா அவர்கள் விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றதால முதல்வர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.